கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை அறிவோம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். இந்த நாள் தியானத்திற்கு என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6 நாம் வாசிப்போமானால், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழி. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு வழியாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தையாயிருந்தார். அந்த வார்த்தையான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். இந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உலகத்தினுடைய சகல பாவங்களையும் தீர்ப்பதற்காக தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். தன் சரீரத்தை பிற்க அவர் ஒப்பு கொடுத்தார். ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானத்தை அவன் பெறாவிட்டால் நித்திய ராஜ்யத்திற்குள் அவன் பிரவேசிக்கவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற வேண்டும். அவருடைய பரிசுத்தம் உள்ள சரீரத்தை புசிக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். நான் வருமளவும் அதை அனுசரியுங்கள் என்று சொன்னார். இதை பானம் பண்ணுகிறவனுக்கும் இந்த சரீரத்தை புசிக்கிறவனுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன். அவர்தான் பரலோக ராஜ்யத்திற்கு வழியாய் இருக்கிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். இந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நானே வழி, நானே சத்தியம். இந்த சத்திய திருவசனம் தான் அவர். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிந்தால் மாத்திரம்தான் நாம் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நாம் போவதற்கு வழியாக அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் அக்னியாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை நமக்கு கொடுத்து அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்தை நமக்கு புசிக்கவும் கொடுத்து அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நாம் பானம் பண்ண நமக்கு கொடுத்து அவர்தான் வழியாக என் தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டார். அவரை அறிந்தால் மாத்திரம்தான் நாம் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்களானால் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை என்றால் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போகவே முடியாது. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சூத்திரைக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னீரே. இந்த சத்தியத்தை அறிய தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபையை தாரும். உடைய கரத்திலே தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும், வார்த்தையினாலே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.